ஹலோ மோட்டோஃபார்ம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தங்க ஒரு கார் வாங்குறாங்க, அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பட்ச் லுக்கிங், ஒரு ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு எஸ்யூவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார்ச்சுனர் சொல்ல முடியும், கிளாஸ்டர் சொல்ல முடியும், ஒரு சாஃப்ட் ஆஃப் ரோடராக பார்த்தோன்னா கோடியாக் சொல்ல முடியும், கொஞ்சம் பட்ஜெட் கீழே வரவங்களுக்கு ஸ்கார்பியோன்னு கூட சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2000 காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரி வேறு ஸ்டைலில் இருந்தது. நீங்கள் சஃபாரி வந்து ஒரு ஓஜி எஸ்யூவியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு அப் மார்க்கெட்டாக ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டில் ஒரு எஸ்யூவி வாங்கணுன்னா பஜிரோன்னு சொல்லக்கூடிய ஒரு சாய்ஸில் இருந்து நம்மளுடைய ஐகானிக் கார் எபிசோடில் 27th எபிசோடில் நம்ம ஒரு பஜிரோ எஸ்எஃப்எக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பஜிரோட ஸ்டோரி நிறைய நம்ம பேச போகிறோம், இந்த ஓனர்ஷிப் கதையை நம்ம கேட்க போகிறோம். ஏன் பஜிரோ ஐகானிக்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெஹிக்கிள் கொடுத்தவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி பார்த்தோன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், TN75 எங்கள் மார்த்தாண்ட லோக்கலில் உள்ள வண்டி தான் இது. அக்ஷய் லாரன்ஸ் அந்த தம்பி கூட இருக்கார், அவரோட ஸ்டோரி நம்ம கேட்போம். ப்ளஸ் அவங்க அப்பா லாரன்ஸ் அங்கிள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்கள் மோட்டோஃபார்ம் சார்பாக, மோட்டோவேகன் டீம் சார்பாக. இப்போ நீங்கள் வந்து பஜிரோன்னு சொல்லக்கூடியது ஐகானிக்காக ஏன்னு சொல்லி நமக்கு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா. பஜிரோ ஒரு இப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து குளோபலி கண்ட்ரீஸில் இருந்த ஒரு எஸ்யூவிஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தாலே பஜிரோ கண்டிப்பாக வரும். ஏன்னா அது 1982 இருந்து உள்ளே வந்த காலகட்டத்தில் இருந்தே கார்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பஜிரோவுடைய அந்த ஒரு டிசைன் ஆகட்டும், அதோடைய ரொபோஸ்டான பில்ட் ஆகட்டும், அதோடைய கேப்பபிலிட்டி ஆகட்டும், இந்த 4x4 கேப்பபிலிட்டி ப்ளஸ் ஜாப்பனீஸ் என்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக பஜிரோ ஐகானிக். நம்ம ஏன் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம பஜிரோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். முதல்ல குளோபல் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள அந்த சீசனை பார்க்கலாம். நீங்கள் குளோபலி பார்த்தோன்னா 1982 2012 வரைக்கும் இவங்க வந்து ஒரு 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தது, 4 ஜென்ரேஷனில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஜிரோ வந்து குளோபலி அதோடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது 3.3 மில்லியன் சொல்லும்போது 33 லட்சம் யூனிட்ஸ் வந்து 170 கண்ட்ரீஸில் விற்றுருக்குது. அதனால் வந்து ஜாப்பனீஸ் அந்த என்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி ஹால் ஆஃப் ஃபேமாக வந்து இந்த பர்டிகுலர் காரை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. 4 ஜென்ரேஷன்ஸில் ஒரு ஆஃப் ரோடர், அதாவது இப்படி ஒரு டைம்லெஸ் ஆஃப் ரோடர் ஜாப்பனீஸ் என்ஜினியரிங்கில் வந்ததில்லை. நிறைய கார்ஸுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் மாடலாக இருந்தது. நீங்கள் இந்த பஜிரோ பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இந்த பஜிரோ தான் நமக்கு அதோடைய ஒரு ஐகானிக் தான் இருக்குது. ஆனால் இதுலேயே ஒரு ஷார்ட்டர் வீல் பேஸாக ஒரு கார்லாம் கூட உண்டு. இந்த 2012 இந்த பர்டிகுலர் காரோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணும்போது குளோபலி இந்த கார் நிப்பாட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய அந்த வருத்தத்தை நம்ம இன்டர்நெட்டில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த பஜிரோன்னு சொல்லக்கூடிய நேம் வந்து இந்த பாம்பாஸ் கேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பூனை மூலமாக தான் இவங்க பர்டிகுலர் மாடலுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதோட ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இதோட நெய்மை வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. சில இடத்துல இதை மாண்டரோன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து இந்த பஜிரோன்னு சொல்லக்கூடிய நேம் யூஸ் பண்ண முடியாத சில கண்ட்ரீஸில் வந்து ஷோகன் கூட மீன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி டக்கார் ரேஸில் வந்து இந்த பர்டிகுலர் மாடலுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த டக்கார் ரேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்துருப்போம். அந்த ஃபஸ்ட் ஜென் பஜிரோ நிறைய இதில் அந்த ரேஸில் பங்கெடுத்துருக்கும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கும். அந்த டெசர்ட் ரேலிங்கில் இந்த பர்டிகுலர் கார் வந்து இதோட ரிலையபிலிட்டிக்காக, இதோட பொட்டன்ஷியலுக்காக, இதோடைய அந்த என்ஜினியரிங்காக நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இப்போ இந்தியாவுடைய பஜிரோ ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்தியாவோட பஜிரோ ஹிஸ்ட்ரி 2002 ஸ்டார்ட் பண்ணது. நமக்கு தெரியும், ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸும் மிட்சுபிஷியும் வந்து அவங்க வந்து ஒரு கொலாபரேஷனில் இருந்தாங்க. லான்சர், சீடியாலாம் பார்த்துருப்போம். நிறைய கார் லவர்ஸுக்கு தெரியும், மிட்சுபிஷி அந்த பீரியடில் வந்து மஹேந்திரா கூட ஒரு கொலாபரேஷனில் வாயகர்னு சொல்லக்கூடிய ஒரு வேனெல்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. மிட்சுபிஷியை வந்து குளோபலி சொன்னோன்னா ஒரு வெர்சட்டலான ஒரு பிளேயராக சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராடக்டை சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய ரீபேட்ஜ் ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கட்டத்தில் தான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் கூட வந்து கொலாபரேஷன் இருந்து இந்த 2002 அவங்க எடுத்துகிட்டு வந்தது 3rd ஜென்ரேஷன். அதை முதல்ல வந்து பஜிரோன்னு நெய்மோடு எடுத்துகிட்டு வந்தாங்க. சடன் அதை மாண்டேரோன்னு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. 3.2 லிட்டர் டீசலில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுத்து கார் வாங்குறதுக்கு பீப்புள் இல்லை. ஏன்னா 34 லட்சம் ரூபாய் ஆன் ரோடுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஹை ப்ரைஸ்டாக இருந்தது. 2002 அந்த கார் வந்து அப்படி கனெக்ட் ஆகிற நேரம் அவங்களுக்கு என்ன தோணுச்சுதுன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த 2nd ஜென்ரேஷன் GLX மாடலை இந்தியாவில் பஜிரோன்னு கொண்டலான்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் எடுத்தாங்க. பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். 3rd ஜென் இருக்கும்போதே 4th ஜென்னை இன்னொரு பேரில் லான்ச் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய கதைகள் நம்ம பேச முடியும். பீட்டை வந்து ஸ்பார்க் அண்ட் பீட் சொல்ல முடியும், அக்டாவியா லாரா சொல்ல முடியும். ஆனால் இது என்ன நடந்ததுன்னா, அதுக்கு முந்தின வேரியண்ட், முந்தின ஜென்ரேஷனான 2nd ஜென்ரேஷனை 2003 எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த 2.8 லிட்டர் என்ஜினோடைய அந்த பாடி ஷேப்பும் கம்மியான ரேட்டுக்கு அவங்களால கொடுக்க முடிஞ்சதும் இந்த பஜிரோ ஆஸ் அ பிராண்டை வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. பஜிரோவுக்கு இருந்த ஒரு மார்க்கெட்டை வந்து அதால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஏன்னா 2002 அஃபிஷியலி அவங்க வர்றதுக்கு முன்னாடி
கிரே இம்போர்ட்ஸில் இந்தியாவில் நிறைய பஜரோஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி சட்டம் அன்றைக்கி பிரச்சனை கிடையாது. வெளிநாடுகளிலிருந்து ஜாப்பனீஸ் இம்போர்ட்ஸ் வந்து நிறைய உள்ளே வந்துட்டு இருந்தது. அந்த ஜாப்பனீஸ் இம்ப்ரெஷனில் இருந்த பீப்புள் பஜரோஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சு. இப்போ 2003 இருந்து அந்த GLX மாடல் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட ஏஜ் காட்ட ஆரம்பிச்சோன்னா தான் 2008 வந்து இந்த SFXன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ் லிஃப்டட் மாடலை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு கார்ஸையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கூட பல்கியாக இருந்திருக்கும். கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்டீரியர்லாம் நிறைய சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாடல் வந்து சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் இருக்கிற அந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட கொலாபரேட்டட் பிளானில் தான் பண்ணியிருப்பாங்க, அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான் இன்றைக்கி பார்த்தோன்னா அது வந்து பியூஷாட்டுக்கு விற்கப்பட்டு திருப்பி வந்து இப்போ ஸ்டெல்லாண்டிஸ் கிட்ட சிட்ரன் கார்ஸ் பில்டு பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார் பற்றி நம்ம பேசும்போது இது வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். நான் முதல்ல சொன்ன அந்த 3rd ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மோனோகாக் சேசிஸுக்கு உள்ளே வந்து பாடி ஆன் ஃப்ரேமை ஒரு சாண்ட்விச் பண்ண மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு டிப்பிக்கலான லேடர். அந்த பாடி ஆன் ஃப்ரேமோடைய அந்த என்னென்ன பர்ஃபெக்ட்னஸ் நமக்கு தேவையோ ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்டர்டினஸுக்காக இதை வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. இதோடைய ஹைலைட்டு இந்த லுக்கு தான். ஒரு ஸ்கொயரிஷ் பாடி ஸ்டைலில் இருக்கும். 4755 மில்லிமீட்டரில் லெங்த் இருக்கும். 2725 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கும். ஒரு டிப்பிக்கல் SUV. அதுலேயும் இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக டைம்லெஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். எவ்வளோ வருஷம் இனி இண்டஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி இருந்தாலும் இந்த பஜ்ரோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா பஜ்ரோ தான். அதோடைய டிசைனும் ஒரு காரணம். இப்போ இதோட கர்வ் வெயிட் பார்த்தோம்னா 2155 கிலோகிராம் இருக்கும். அதோடைய எஃபெக்ட் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. வெஹிக்கிள் கர்வ் வெயிட்டே 2 டன் இருக்குது. 2800 கிலோகிராம் இதோட கிராஸ் வெயிட் நம்ம சொல்ல முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைடில் பேசுவோம். 205 மில்லிமீட்டர் வந்து டிப்பிக்கலி வந்து லேடன் கண்டிஷன்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா அதோடைய கேப்பபிலிட்டி அப்படி. 92 லிட்டரில் வந்து இதோட ஃபியூல் டேங்க் இருக்கும். ஒரு 600 மில்லிமீட்டர் வாட்டர் வேடிங் கெப்பாசிட்டி இருக்கும். கண்டிப்பாக அப்படி பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு வந்து வாட்டர் வேட் பண்ணும். இந்த இன்டேக் இருக்கிற இடம் போக வரைக்கும் வாட்டரை வந்து வேட் பண்ண முடியும். கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40.5 டிகிரியில் வந்து அப்ரோச் ஆங்கிள் இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஹைட் நமக்கு தெரியுது. கூட ஒரு 23.5 வந்து ரேம் பிரேக் ஒரு ஆங்கிள் இருக்குது. 25.5 டிகிரியில் வந்து டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்கும். அப்படி ஒரு ஆஃப் ரோடாகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம முதல்ல எக்ஸ்டீரியர் பார்த்துக்கிட்டு அது பேசலாம். எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். முதல்ல வந்து நான் குரோமை பற்றி ஒரு விஷயம் பேசணும். இந்தியாவில் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் டிப்டு குரோம் தான் நிறைய இடத்துல பார்ப்போம். இந்த காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குரோம் நம்ம பார்க்க முடியும். இதை குரோமியம்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இவ்வளோ பீரியட் ஆனதுக்கப்புறம் அது கெட்டு போகாமல் என்ன பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம இன்றைக்கி ஒரு SUVஸோட ஒரு பீரியடில் இருக்கிறோம். எல்லாமே கிராஸ் ஓவர்ஸ் தான். அதில் இந்த ஸ்கிட் பிளேட்டுன்னு சொல்லக்கூடியது இதுதான் ஒரிஜினல் ஸ்கிட் பிளேட். ஏதாவது ஒன்று ஹிட் பண்ணால் கூட வராது. மெட்டல் சவுண்ட் நமக்கு வருது பாருங்கள். அதே மாதிரி இந்த பம்பர்ஸும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்ம ஏறி உட்காந்தா கூட பானட்டெல்லாம் எதுவுமே பண்ணாது. இந்த ஹூட் ஸ்கூப்புன்னு இதை சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கார்ஸில் இதை ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்கார்பியோ 2nd ஜெனில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதுக்குள்ளே இன்டர்கூலர் இருக்குது. நம்ம ரன்னிங்லேயே வந்து இன்டர்கூலருக்கு வந்து அந்த கூலிங் ஃபங்க்ஷனுக்காக இது ஃபங்க்ஷனலாக இருக்குது பாருங்களா. 3 வந்து டக்ட் மாதிரி அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஒரு பாக்ஸி டிசைன் இதில் நல்லாவே தெரியும் பாருங்கள். ஒரு 2 பாக்ஸ் டிசைன். இந்த விண்ட்ஷீல்டை சுற்றி, ஏன்னா இப்போ நம்மளுடைய கார்ஸில் வந்து எல்லாமே வந்து சிலிக்கானில் நம்ம பேஸ்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த பீரியடில் ரப்பர் தான். ஆனால் அந்த ரப்பரை சுற்றி வந்து குரோம் அப்படி கொடுத்துருக்காங்க. குரோமோடைய ஏஜிங் வெள்ளாக இருக்குது. அதே மாதிரி இந்த கவுல் போர்ஷனை பாருங்களேன், அதுவும் பர்ஃபெக்டாக நல்லாவே இருக்குது. இது மெயினாக மெயின்டெனன்ஸ் தான். அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டைல் தான். கூட நீங்கள் ஃப்ரண்டில் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஜாப்பனீஸ் தான். அதில் வந்து அந்த பழைய காலத்து கிளாஸில் இருக்கிற ஹேலஜன் பல்ப், அந்த பல்புக்கு ஒரு கவர் இருக்குது பாருங்கள். நம்ம கண்ணை வந்து பெருசாக பதமாக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு கூட ஒரு ஹேலஜனில் ஒரு சின்ன ஃபாக் லேம்ப். அப்படி நம்ம இந்த சைடு வரும்போது இந்த பல்ஜிங் வீல் ஆர்ச்சஸ் தான் இந்த காரோடைய அந்த கேரக்டரை நமக்கு கொடுக்குறது. இந்த போர்ஷன் ஆகட்டும், ரியரில் இந்த போர்ஷன் ஆகட்டும். நீங்கள் பஜ்ரோஸ் பிடிக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா இது ஒரு டைம்லெஸ் கார். எல்லா விஷயங்களும் பிடிச்சாலும் இதில் வந்து இந்த டியூவல் டோன் வர்றது எல்லாருக்கும் பெருசாக பிடிக்காது. ஏன்னா இந்த பர்டிகுலர் கார் வந்து அந்த 2008 மாடலில் மில்கி ஒயிட்டுன்னு சொல்லக்கூடிய கலரில் சிங்கிள் கலரில் வந்தது. அதுக்கு முன்னாடி டியூவல் டோனில் தான் வரும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் 2 கலரில் தான் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸும் மிட்சுபிஷி சைடில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய காரை அன்னைக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கான பெயிண்ட் பூத்து கிடையாது, அதை போர்ஷனாக வந்து பெயிண்ட் பண்ணாங்கன்னால ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒயிட் வந்து கண்டிப்பாக இந்த காருக்கு வந்து யூனிக்கான கலர். நம்ம ரேராக தான் ஒயிட் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பேட்ஜிங் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்னொரு அழகு வந்து இந்த பேட்ஜிங்.
இந்த காருக்கு இந்த வீல் கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகுலேஷன் ஸ்பேஸுக்காக இது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இது ஆக்சுவலி அப்சைஸ்டு டயர், 15 inches ரிம்ஸ் வரும், அலாய்ஸ். இதில் பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் அப்படியே இருக்குது. அந்த ஹப் கேப் வந்து அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. பெரிய டிஎல்ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக டிசைன் எல்லாம் வேறு எந்த ஷேப் இல்லாமல் அப்படியே ஒரு டிசைன் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ், அதுலேயும் க்ரோம் வருது. இந்த ஸ்டிக்கருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பாருங்கள். இன்டர்கூலர் டர்போ 2800 சொல்லக்கூடியது 2.8 லிட்டர் மீன் பண்ணுது. அன்னைக்கு வந்து டர்போஸ்லேயே இன்டர்கூலர் எல்லாத்துலேயும் இருக்காது. நீங்கள் இனோவாலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டர்போ மாடல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இன்டர்கூலர் மாடல் இருக்கும். அது அந்த ஃபெண்டரில் வந்து இன்டர்கூலர் பேட்ச் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இது காமன் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி யாரும் ஹைலைட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த விண்டோ நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்லைடிங் டைப்பில் இருக்கக்கூடிய விண்டோ. ரியர் தான் இந்த காரோடைய அழகு. இப்போ இந்த டெயில் கேட்டே ஒரு அழகு தான். ஏன்னா எஸ்யூவிஸுக்கு நம்ம லிஃப்ட் கேட் இருக்கிற இடத்துல இந்த ஸ்டைலில் இருக்கிற டெயில் கேட் கண்டிப்பாக ஒரு அழகு. அதில் இந்த ஸ்பேர் வீலை மவுண்ட் பண்ணி இருக்கிறது, இந்த மிஸ்ஸுபிஷியோட லோகோ, அந்த பஜரோட பேட்ஜிங், இதுக்கெல்லாம் ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து யாரும் திருடிட்டு போகாமல் இருக்க, டயரை திருடாமல் இருக்க லாக் இருக்கும். எஸ்எஃப்எக்ஸ் பேட்ஜிங், இதில் கூட பாருங்கள் டிசைன் டு டீட்டெயில் ஒரு சின்ன ஒரு பீஸ் தனியாக இருக்கும். ப்ளஸ் இந்த டெயில் லேம்ப் கிளஸ்டர், அது ஒரு அழகு. ஒரு ஹிஞ்சு வெளியே தெரிகிறது, வைப்பர் கூட. குரோமில் வந்து பம்பர்ஸ் பாருங்களேன். இதில் வந்து அந்த டவ்விங்க்கான ஹூக் ஆகட்டும், பார்க்கிங் சென்சர்ஸ், ப்ளஸ் இதெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே அந்த பீரியடில் வந்தது. இந்த போர்ஷன், இந்த லைசன்ஸ் பிளேட்டுக்கான போர்ஷன் சொல்லி இது வந்து ஒரு டைம்லெஸ் டிசைன். கூட ரெயின் கட்டர்ஸ் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இந்த ரெயின் கட்டர்ஸ் வந்து என்ஜினியரிங்கில் இருந்தது. மழை தண்ணி அப்படியே வந்து ஃப்ரெண்டில் அந்த பக்கம் போகிறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஃபங்க்ஷனலான ஆண்டனா. இந்த ஆண்டனா இப்போ அது ஒர்க்கிங்கில் இல்லை, லைனை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அப்படியே உயரும். கூட நீங்கள் இந்த காரோடைய ரியரை பார்த்தாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நிறைய தெரியும். அதில் வந்து அந்த டேங்க், ஃபியூல் டேங்கோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரேக்ஸ் பற்றி பேசும்போது ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லா கார்ஸ்லையும், ஆனால் வந்து ரியர்லேயும் வந்து பெரிய டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த சைஸ் நமக்கு பார்த்தாலே அது இவ்வளோ ஹெவியாக இருக்கிறது இதோடைய ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ். இப்போ ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜாப்பனீஸ் வந்து இந்த பர்டிகுலர் காரை பார்த்தோன்னா ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிளாக பண்ணாலும் எவ்ரிடே யூஸபிள் காராக தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜேடிஎம் கார்ஸில் அப்படி ஒரு ஸ்டோரி லைன் உண்டு. உங்களுக்கு வந்து ரவ் பண்ணி ஓட்டணும்னு தோணும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த இடத்துல அது ஆஃப் ரோடராக நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அதுக்கு மெயின் போர்ஷனே சஸ்பென்ஷன். இதில் வந்து டபுள் விஷ்போன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், கூட வந்து டார்ஷன் பீம் கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து 3 லிங்கில் வந்து இண்டிபெண்ட் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதோடைய பர்பஸே பீப்புளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிறது தான். இதோட பூட்டில் நிறைய ஸ்டோரி இருக்குது, பார்க்கலாம். இது அவ்வளோ வெயிட் இருக்குது. நம்ம அதை புஷ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கேம்ப் பண்ணும்போது இது ஸ்லைடாகி வராமல் இருக்கிறதுக்கு லாக் பண்ண முடியும். இதில் கூட நம்ம உட்காந்து அது எதுவும் பண்ணாது, அந்த அளவுக்கு குவாலிட்டி. இதில் நீங்கள் பாருங்கள், இந்த ரியர் வாஷருக்கான டேங்க் இதில் இருக்குது. இதுதான் இதோடைய ஒரு ஹைலைட். ஒரு யூஸபிள் டூல் கிட் இதில் இருக்கும். நிறைய பஜரோஸில் இன்றைக்கி இதெல்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா சர்வீஸுக்கு விடுற இடத்துல ஒவ்வொருத்தங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த டார்ச் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரேர். இந்த ஒரிஜினல் டார்ச் இது ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. அந்த தம்பி அதை சொன்னாங்க, அவங்க ரொம்ப கேர் பண்ணி இதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த 1417 வந்து ரேர். நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த 1417 கிடைக்காது. ரேட்டில் இருக்கிறதுக்கு இதில் ஃபார்ம் ஷீட்டெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஆஃப் ரோட் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. இன்னொரு ஹைலைட் இங்கே பாருங்களேன். இதில் வந்து ஒரு டார்ச் இருக்குது. இந்த டார்ச் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக். நம்ம எங்கேயாவது இடத்துல கேம்ப் பண்ணுறோம், எங்கேயாவது இடத்துல நிப்பாட்டுறோன்னா இந்த டார்ச் வந்து ஹேண்டியாக யூஸ் ஆகும். கூட அதில் ஒரு 12 volt சாக்கெட் இருக்குது. எமர்ஜென்சியாக கேம்பிங் ஸ்டைலில் வந்து யூஸ் ஆகும். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டோரையும் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் போகிறவங்க, இல்லை டெசர்ட் கேம்பிங் எல்லாம் போகிறவங்க, இல்லை கேம்பிங் பண்ணிவிட்டு இந்த சீட்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணி ஒரு பெட் மாதிரி ஒரு போர்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான காராக இருந்தது. நான் வந்து ஒரு தடவை கல்ஃபில் போகும்போது இந்த பர்டிகுலர் பஜ்ரோ இதே பாடி ஷேப்பில் வந்து, இது டீசல் 2.8 3.6 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் பார்த்தேன். அதை ஆக்சுவலி 3.6 லிட்டர் பெட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரியில் அதை நம்ம நினச்சே பார்க்க முடியாது, என்ன ஃபியூல் எக்கனாமி கொடுக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் நிசானுடைய ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சொன்னால் கூட கல்ஃபில் இந்த மாடலுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பஜ்ரோட இன்டீரியருக்குள்ளே வந்தாலே ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும். இந்த மல்டிமீட்டர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்டிமீட்டர் இருக்கும், நம்மளோட ஆல்டிடியூட் காட்டும்.
இது வந்து நம்மளுடைய இன்க்ளினேஷன் காட்டக்கூடியது. ஆஃப் ரோடெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு அப்டக்கிள்லேருந்து லிஃப்ட் ஆகி மேலே வரும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லக்கூடியது. கூட இதில் வந்து டிஜிட்டலி பார்த்தோன்னா இந்த அவுட் சைட் டெம்பரேச்சர் காட்டும். இப்போ 33 காட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு யூனிக்கான விஷயம். இன்றைக்கி நம்ம கார்ஸில் வந்து இதெல்லாம் டிஜிட்டலாக பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி அனலாக் மீட்டர்ஸ்லேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு ஐகானிக் டிசைன் இந்த காரை பொறுத்தவரையில். கூட இந்த ப்ரௌன் அண்ட் பீச் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி லெதர் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் பற்றி சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் லெதர்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் கார்ஸில். இல்லை நம்ம வந்து நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர்ஸ் போட்டதில் 99% இல்லை ஒரு 95% ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இது ஒரிஜினல் லெதர். அது எப்படி சூப்பராக ஏஜ் ஆகிருக்கு பாருங்களேன். ஒரு காரை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணால் அதோடைய அவுட்புட் ஓவர் த பீரியடில் எப்படி இருக்குன்னு உள்ளதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சீட்ஸ் வந்து இப்படி ஒரு சீட்ஸ் நம்ம ரேராக தான் சில கார்ஸில் பார்ப்போம். அந்த குஷனிங் இருக்குது, அந்த பேடிங் இருக்குது, நம்மளை அப்படி வாங்கி வச்சுருக்குது. கூட இதில் வந்து ஒரு டிரைவருக்கு தேவையான லம்பார் சப்போர்ட் ஆகலாம், எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது. இதோட இன்னொரு ஐகானிக் ஸ்டைலு இந்த சீத்ரூ ஹெட்ரெஸ்ட் தான். நிறைய பேர் வந்து இந்த மாடலை வந்து இந்தியாவில் உள்ள எஸ்யூவிஸில், இப்போ சஃபாரிஸில், சியராவில் எல்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஷாப்ஸில் போய் பண்ணுவாங்க. காரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒப்பலில் வந்து நம்ம கோர்ஸாக்கு முன்னாடி இருந்த மாடலில் ஆஸ்ட்ராவில் வந்து இந்த மாதிரி சீத்ரூ ஹெட்ரெஸ்ட் இருக்கும். கூட இந்த ஸ்டியரிங் வீல் பாருங்களேன், ஒரு 4 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் இருக்குது. இந்த லெதரும் நல்ல ஏஜாக இருக்குன்னு சொல்ல முடியும், நீட்டாக தான் இருக்குது, எதுவுமே பண்ணலை. கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், நம்ம ஒரு டிபேட் நிறைய பேசுவோம் பார்த்தீங்களா, டிஜிட்டலுக்கும் அனலாகோடைய அந்த குவாலிட்டி அதில் தெரியுது, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. இந்த பர்டிகுலர் சூப்பர் செலக்ட் தான் இதோடைய ஒரு மெயின் விஷயம். இந்த சூப்பர் செலக்ட் 4 வீல் டிரைவ் எங்கே ஒர்க் ஆகிருக்கு, சென்ட்ரல் லாக் அண்ட் டிஃப்ரென்ஷியல் எனேபிள்டா, அது எல்லாமே இதில் டிஸ்பிளேயில் காட்டும். கூட அந்த ட்ரான்ஸ்ஃபர் கேஸை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதோடைய யூசேஜுக்கெல்லாம் இதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த வுட்டு வந்து நம்ம ஒரு ஃபாக்ஸ் வுட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இதுவும் அந்த ஒரு ஃபாக்ஸ் வுட். இதில் வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் இருக்குது. அன்றைக்கி இந்த கிளாக் வந்து இது இல்லாத வெஹிக்கிள்ஸில் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருப்போம். 800 வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். நாங்களும் ஒரு ஃபஸ்ட் 800 வச்சுருந்தோம். இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாக் வாங்கி வச்சுருப்போம். ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் பாருங்களேன், எல்லாம் மேனுவல் தான், எல்லாம் வந்து ரோட்டரி நாப், ஸ்டில் டியூரபிளாக இருக்குது. இது வந்து 2008 காலகட்டத்தில் இன்ஃபர்டெயின்மெண்ட் அன்னைக்கு இதுதான் அன்னைக்கு ப்ரீமியம் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதுக்கு ஒரு ரிமோட்டெல்லாம் இருக்கும். இது ஒரு ரிமோட் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இதெல்லாம் வந்து லக்ஸுரி அந்த பீரியடில். அப்புறம் பஜ்ரோ பேட்ஜிங், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அன்றைக்கி ஃபோனெல்லாம் இல்லாதனால பெருசாக, ஃபோன் உண்டு ஆனால் இந்த அளவு சைஸ் இல்லாதனால பிரச்சனை இல்லை. இதில் ஒரு ஆஸ்ட்ரேஸ் அன்னைக்கு கண்டிப்பாக இருந்தது. இந்த பார்த்தோன்னா சிகார் லைட்டர்ஸ் அந்த போர்ஷனில், ப்ளஸ் காயின் வைக்கிறதுக்கு ஆம்ப்ரஸ், அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ், இதுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ சின்ன ஸ்டோரேஜ், காயின் எல்லாம் வைக்க முடியும். ஐவன் பார்க்கிங் பிரேக்கில் கூட லெதர் இருக்குது. இதில் இருந்த லெதர்லாம் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது இதாக இருக்குது. கூட டோர் பேடில் நீங்கள் பாருங்கள், அதுலேயும் அந்த ஒரிஜினல் லெதருடைய அந்த இது இருக்கும். கீழே வந்து டோர் திறந்துருக்கிறதுக்கான சேஃப்டிக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அப்படி ரொம்ப ப்ரீமியமாக பண்ணப்பட்ட விஷயம். ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆக்சுவலி இதில் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வரும். அது அப்படி ஒரு ஹைலைட். கூட பாருங்களேன், நீங்கள் ஆஃப் ரோடெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ ஹேண்டி பார்த்தீங்களா. நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி கண்டிஷனில் லைட்டாக டில்ட்டாகி உட்காந்துருப்பேன். கண்ணில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா கூட வந்து வெயில் அடிக்கும். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இன்றைக்குள்ள கார்ஸில் ஸ்டாண்டர்டாகவே வைக்கலாம். கரெக்டாக டிரைவரோட ஹைட்டில் இதை நம்ம கொஞ்சம் இப்படி செட் பண்ணி வச்சுட்டோன்னா டிரைவர் கண்ணில் வெயிலே அடிக்காது. பர்ஃபெக்ட். இந்த ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணியிருப்பாங்க. கூட இதில் வந்து ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக். நம்ம ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸில் எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரெஸ்ட்ரெயின் சிஸ்டமோட பேட்ஜிங் இருக்கும். ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக இருந்தது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெக்கானிக்கலி அட்ஜஸ்டபிள் எல்லாமே அதில் இருக்கும். நம்ம செகண்ட் ரோ பார்க்கலாம். டோர்ஸ் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. இந்த ஃபுட்போர்ட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த காரில் ஏறணும். ஏன்னா இது மஸ்ட் ஹேவ், இந்த காரில் அது இல்லாமல் முடியாது. ஆனால் ஒரு டிசைனை கூட பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு கிராப் ஹேண்டில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி நம்ம ஏறி உள்ளே வந்துடலாம். அது சீட்டோட குஷன் இன்றைக்கும் அந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு ஃபீலில் இருக்குது. ஒரு மெயின் ஹைலைட் பார்ப்போம். பொதுவாக கார்ஸில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், இப்படி ஒரு ஆம்ரெஸ்ட் நம்ம எங்கேயாவது பார்ப்போமா? பொதுவாக காமனாக இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த ஆம்ரெஸ்ட் அதில் ஒரு பாட்டில் ஹோல்டர், இங்கே அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து இந்த காரில் யூனிக். ஆக்சுவலி இது வந்து ஒரு 6 சீட்டராக தான் அன்றைக்கி பார்க்கப்பட்டுச்சு. இது 50-50 தான் இந்த சீட் வந்து. இது வந்து 60-40 கிடையாது. பின்னாடி சீட்லேயும் ஒரு
மீடியம் பில்டான பீப்புள் வந்து இந்த ஒரு 6 பேர் தான் உட்கார முடியும். இதுக்கப்புறம் வந்த மாண்டிரோ, அதாவது அந்த தேர்ட் ஜென்ரேஷனை திருப்பி லான்ச் பண்ணும்போது தான் அதை வந்து 7 சீட்டராக எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் போய் நடுவில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்தது. தை சப்போர்ட் இப்படி ஒரு கார் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தை சப்போர்ட், அந்த குஷனிங், பேடிங், ஃப்ரண்ட் வரைக்கும் நம்ம அப்ரைட்டாக உட்காந்துருக்கோம். இண்டிவிஜுவலான ஏசி வன்ஸ், இங்கே வந்து ரியருக்கான கூலர் ஹீட்டர் ஃபங்க்ஷன் இருந்தது. அதில் வந்து அங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர்னால் இங்கே நம்ம விருப்பத்துக்கு நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுவார். தனி ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டோட தான் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அப்படி ரியர் வந்து கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்தாங்க. ரூஃப் லைனரோட குவாலிட்டி பாருங்களேன், அந்த பீரியட்லேருந்து வெள்ளாக தான் ஏஜ் ஆகிருக்கு. எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம இந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம அக்ஷய் தம்பிகிட்ட கேட்கலாம். தம்பி தேங்க்யூ, இன்றைக்கி வண்டி கொடுத்ததுக்கு ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்ச பீப்புள் தான், என்னாலும் உங்களுக்கு வேண்டி நான் அந்த கதையை கேட்குறேன். இந்த பஜிரோ ஸ்டோரி நான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி பஜிரோக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கார்ஸ் இருந்தது? எங்கள்கிட்ட ஸ்கார்பியோ இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்கார்பியோ இருந்துச்சு. அதுக்கு முன்னே சென் இருந்துச்சு எங்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட கார் வந்து 800 தான் வச்சிருந்தோம். ஓகே, அது 3 கார் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் கார், செகண்ட் வந்து சென், அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ, அப்புறம் பஜ்ரோ. இப்போ நீங்க பஜ்ரோ அந்த பீரியட்ல வாங்கும்போது தம்பி வந்து சின்ன பையனா இருந்திருப்பீங்க. ஆமா. எப்படி அப்பா வாங்கியிருக்கலாம் அன்னைக்கு பஜ்ரோடைய ஒரு அன்னைக்கு 2011ல ஆக்சுவலா ஸ்கார்பியோட ஸ்கார்பியோ வச்சிருந்தோம். ஸ்கார்பியோ அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் இல்லைன்னா பஜ்ரோ இல்லைன்னா நம்ம ஃபோர்ட் எண்டவர் போகலாம். அந்த கான்செப்ட்ல அவர் பஜ்ரோ அன்னைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுல அவருக்கு பிடிச்சி வண்டி. நீங்க எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருந்தீங்க? நான் இப்போ 10th படிச்சிருக்கேன். அன்னைக்கு இந்த பஜ்ரோட வேல்யூ தெரியுமா? கரெக்டா? உண்மையில தெரியாது எனக்கு. ரீசெண்டாக எனக்கு பஜ்ரோட வேல்யூ தெரியும். அதுக்கு நான் தான் ஃபுல் இது சர்வீஸ். இப்போ பஜ்ரோ எப்படி இருக்கு? இப்போ நீங்க தான் கண்ட்ரோல் பண்றதா? ஃபுல்லா இது நான் தான் மெயின்டைன் பண்ணதெல்லாம் நான் தான். பட் இப்போ இருக்க கார்ஸ்ல இந்த அளவு குவாலிட்டி, இந்த அப்படி ஸ்டெபிலிட்டில எந்த வண்டியிலுமே கிடைக்கிறது இல்லை. எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தானே. அன்னைக்குள்ள அந்த கிளாசிக் கார் வந்து எனக்கு இப்பதான் ரீசன், இப்போ நிறைய வண்டி ஓட்டுறதுனால இந்த வண்டியோட எவ்வளவு கேப்பபிலிட்டி எல்லாம் இப்பதான் தெரியுது. இதோட குவாலிட்டி என்ன தெரியுது, அப்படி என்ன தெரியாம. அதாவது லைஃப், இது லைஃப் லாங், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுறது லைஃப் லாங் வச்சிருக்கலாம். எவ்வளவு வருஷம் ஆனாலும் இப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு கார் எல்லாம் நம்ம ஒரு 10 வருஷம் ஆனாலே அதுக்கு ஏஜ் ஆயிரு. ஆனா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் இன்னைக்கு இது இப்ப கிட்டத்தட்ட 14 வருஷம், நெக்ஸ்ட் இயர் FC. இன்னைக்கு இந்த வண்டியில நான் ஒரு வேலையை ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஒரு ப்ராப்ளம் வந்தது கிடையாது. பேசிக்கா பஜ்ரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் வராது. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா போகாது. பஜ்ரை பொறுத்த அவ்வளவு ஈஸியா எந்த ஸ்பேருமே போகாது. இப்போ நான் இந்த வண்டி வந்து நான் மார்த்தாண்டத்தில் அடிக்கடி பார்க்குற ஒரு கார். ஆமாம், அன்னைக்கு பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது இதே மாதிரி தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் உண்டு, நீங்கள் என்னைக்கு இந்த லைசன்ஸ் பிளேட்டை மாற்றுவீங்க? ஏன்னா இது அன்னையிலிருந்து இது கூட மாற்றலை, அப்படி தானே? இல்லை மாற்றலை. அன்னைக்கு 2011 எங்கள் அப்பா வச்சது அதே தான், அது அப்படியே இருக்குது. இப்போது இந்த ஸ்பேர்ஸை பற்றி சொன்னீங்கல்ல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளாசிக் கார்ஸ், ஐகானிக் கார்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே மெயின்டைன் பண்ணுறது. ஆமாம். இப்போது நீங்கள் யங் ஏஜ்னால உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆமாம், நான் ஆக்சுவலாக எனக்கு கான்டாக்ட் எப்படின்னா கிளப்பில் இருக்கேன், பஜ்ரை கிளப்பில். அது மூலமாக எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், சர்வீஸ் மூலமாக கான்டாக்ட்ஸ், ஸ்பேரில் அவங்க தான் எனக்கு நிறைய சப்ளை பண்ணுறது. பட் என் வண்டியில் ஒர்க் இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய இருக்குது, நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சின்ன ஸ்பேர்லாம் எடுத்து கொடுத்து வாங்கி கொடுக்க. ஓகே, பஜ்ரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க ரிலையபிலிட்டி பற்றி சொன்னோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது, கம்ஃபர்ட், அதுலேயும் நம்ம ஊரோட ரோடுக்கு இந்த கார் அப்படி செட் ஆகும். கம்ஃபர்ட் வைஸில் நமக்கு எந்த ஒரு வேரியேஷன் நல்லா தான் இருக்குது. லாங் போனால் நம்ம டயர்னஸ் இருக்காது. பட் இதில் ட்ராபேக் சொல்ல போனால் மைலேஜ் தான் ட்ராபேக். அது நம்ம சொல்ல போனார் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தான் கொடுக்கும். அது மேலே வாய்ப்பே இல்லை. லாங்கில் ஒரு 80 to 90, 100 கூட கிடையாது. 90 மின் பண்ணால் ஒரு 9 கிடைக்கும். 9ல் 9.5, அதுக்கு மேலே 10 கிடைச்சதே கிடையாது. ஏன்னா 2800 cc இருக்குது, பழைய டைப். ஏன்னா இது வந்து CRDA கிடையாது. ஆமாம் ஆமாம், அன்றைக்கி நார்மல் DID இன்ஜின். ஆமாம், நார்மல் இன்ஜின். அது வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான், ஆனால் வந்து இண்டிவிஜுவலான ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இருக்கும், காமன் ரெயிலாக இருக்காது. மற்றபடி இதில் ரஸ்டிங் எல்லாம் வராது, அப்படி தானே? துருவல் ஒன்றும் முடியாது. ஜாப்பனீஸ் வண்டி நம்ம நிறைய பார்த்தோம், டொயோட்டா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நம்ம ஹோண்டாவாக இருக்கட்டும், அதில் அவ்வளோ ரஸ்ட் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. ரஸ்ட் வர்றது வேறு நிறைய பிராண்டு வரும். ஆனால் இதில் இந்த ஜாப்பனீஸ்னு சொல்லும்போது, இந்த ஜாப்பனீஸுக்கு மேலே நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஈர்ப்பை இதோட ரிலையபிலிட்டி தான் ஒரு ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் இப்போ டொயோட்டா எடுக்கலாம், இல்லை மிட்சுபிஷி எடுக்கலாம். இந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸ் எல்லாம் பீப்புள்கிட்டையும் இந்த ஆஃப் ரோடுக்கான ஒரு இதுலையும் அந்த ஒரு ரிலையபிலிட்டி தான். இப்போ இது ஆஃப் ரோடு இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம இன்ஜின் இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய வண்டி இருக்குது. 2 lakh மேலே, 2 lakh 2.5 lakhs ஓடின வண்டியை டைமிங் செயின் மாற்ற வண்டி இன்னும் நிறைய லைவா ஓடிட்டு இருக்கு. பட் இன்னொரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. சவுண்ட் ஒன்று இல்லாமல் இருக்கு. இதே வேற பிராண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh தான். 1 lakhலே டைமிங் செயின் அதுக்கு போயிடும். பட் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வண்டியெல்லாம் ரொம்ப லோ மைலேஜ் தான். 1,14,000 தான் ஓடி இருக்கு.
என் ஃப்ரெண்ட் சர்க்குலர் வண்டி எல்லாம் 240 270 ஓடின வண்டிக்கு இந்த டைம் செயின் மாற்ற மாட்டோம். இந்த வண்டி இது இப்போ கிளச் ஸ்டாக் ஆகுது, ஸ்டாக் ஒன்றுமே வண்டியில் ஒன்றுமே மாற்றல, எல்லாமே ஸ்டாக். வண்டி வாங்க என்ன இருந்துச்சு அதை அப்படியே தான் மெயின் பண்ணி. இப்போ இந்த வண்டியோட ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா பேசும்போது நான் பேசியிருந்தேன், பொதுவாக இந்த வண்டி எடுத்து எல்லாரும் ஆல்ட்ரு பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட கிடையாது, அப்படி இருக்குது. இப்போ இந்த காரோடைய ஒரு ஹைலைட்டு இதோடைய ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி தான். ஆமாம். இப்போ நீங்கள் இதை ஆஃப் ரோட் ஸ்டைலுக்கு மாற்ற ஐடியா தான் இருக்கா, இல்லை இப்படி ஸ்டாக்காக தான் இது கண்டினியூ ஆகுமா? ஸ்டாக்காக தான் போவோம் ஆஃப் ரோடு. நான் சின்ன ஆஃப் ரோட் பண்ணுவேன், சின்ன இதெல்லாம் பண்ணுவேன். அதாவது நம்ம பண்ணாமல் இருந்தால், அது 4x4 கியர் போடாமல் இருந்தாலும் கியர் ஒன்று உள்ள ஜாம் ஆயிரும், க்ரௌன் எல்லாம். அதனால மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது சின்னதாக பண்ணுவேன். இல்லை நம்ம ரோடே ஒரு ஆஃப் ரோடு தான், அதில் போட்டு அப்படியே சின்ன ஏதாச்சும் நம்ம சின்ன பிளேஸ் அங்கே போவேன், போய் சிம்பிளாக பண்ணிட்டு வருவேன். அதை கியர் போட மாட்டோம், போயிடுவோம். அது பார்த்தாலே தெரியுது. பொதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பஜிரோஸை பார்த்தா இந்த ஸ்கிட்ல எல்லாம் அவ்வளோ அடி வாங்கியிருக்கும், இதில் அப்படி ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லை. அதனால நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. தம்பி தேங்க்யூ ஸோ மச். அதாவது நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த கண்டென்ட் பண்ண பிளான் பண்ணோம், ரொம்ப நாள் அப்படி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வெஹிக்கிள் கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம என்ஜின் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி குரோமில் உள்ள மிரர் ஹவுசிங், அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இன்னைக்குள்ள பீரியடில் பார்த்தோம்னா நிறைய பிராண்டட் ஓஇஎம்ஸ்லேயே அக்சசரியாக வந்து இந்த குரோம் பார்டரிங், குரோம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டாகவே குரோமாக தான் இருக்குது. கூட பஜிரோஸ் பற்றி பார்க்கும்போது இது வந்து அப்படி பர்ஃபெக்ட்லி ஸ்டாக்கான ஒரு வெஹிக்கிள். இந்த மாதிரி ஸ்டாக் வெஹிக்கிளே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பஜிரோஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இல்லை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாய்ஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஓவர்லேண்ட் கன்வர்ஷன் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பஜிரோஸில் ரியரில் வந்து லேடர்லாம் இருக்கும், வைடாக டயர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் இந்த பம்பரை எடுத்துகிட்டு புல்பார் வச்சு ஆஃப் ரோடுக்கான இல்லை அவங்களுடைய இந்த வீக்கெண்ட் ஈவெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து தனி செட்டாக டயர்ஸ் வச்சுருப்பாங்க, தனி செட்டாக பம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படின்னு சொல்லி இந்த வெஹிக்கிளில் ரூஃபில் கேரியர் ஆகட்டும், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா டென்டோடைய அந்த போர்ஷன் இருக்கும், அதோட டெக்னிக்கல் நேம் எனக்கு தெரியல. ஐ மீன் கேரியர்லேயே வந்து நமக்கு அப்படி ரோல் பண்ணி ஸ்டே எல்லாம் கொடுத்து உள்ளே சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் இதுக்குன்னே ஒரு ஜேர்னர் பீப்புள் இருக்காங்க. கோர் ஆஃப் ரோடர்ஸுக்கு மனசில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் இதுவும் உண்டு. நம்ம என்ஜின் பற்றி பேசலாம். இது எல்லா கதைக்குமான காரணமே இந்த என்ஜின் தான். இதை நீங்கள் லிஃப்ட் பண்ணணுன்னாலே அவ்வளோ வெயிட் இருக்குது. இந்த 2800ன்னு சொல்லக்கூடிய ஸ்டிக்கர் நம்ம அங்கே பார்த்துருப்போம். அப்படின்னா இது 2800 சிசி. ஒரு 4 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் 700 சம்திங் வரும். அப்படி பார்த்தோன்னா ஒரு அவ்வளோ பெருசாக ஒரு லாங் ஸ்ட்ரோக் என்ஜினாக நம்ம சொல்ல முடியும். ஒரு 119 பிஎஸ் பவரும் 292 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இருக்கும். இன்றைக்கு உள்ள ஸ்பெக்கெல்லாம் பார்த்தோன்னா இது டார்க் கம்மின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வந்து 2000 ஆர்பிஎம்லேயே வந்து 292 நியூட்டன் மீட்டர் கிடைக்கிற மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த இன்டர்கூலர்னு சொல்லக்கூடியது வந்து அந்த நம்ம ரன்னிங்லேயே பொதுவாக இன்றைக்கி வெர்டிகலி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய கார்ஸில். இது இந்த இடத்துல ஃபங்க்ஷனலாக இருக்கும். இந்த காரோடைய ஒரு அட்வான்டேஜ் ஜாப்பனீஸ் என்ஜினியரிங்கில் இதோட ரிலையபிலிட்டி தான். இந்த கார்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க கொடுக்காமல் இருக்கிறதும் இதோடைய ரிலையபிலிட்டி ஃபோக்கஸில் தான். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீசலோட கிளாட்டர் பார்த்தீங்களா, அந்த ஓல்டு ஜென்ரேஷன் அந்த ஒரிஜினல் டீசலோட கிளாட்டர் ரவ் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒரு ரெவ் ஹாப்பி என்ஜின். நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இது அந்த பீரியடில் உள்ள ஒரிஜினல் கீ. கூட வந்து பார்த்தோன்னா ரியரில் அந்த ஸ்பேர் வீலுக்கான இதுக்கு ஒரு சின்ன கீ வரும். அன்றைக்கி வந்து சென்ட்ரல் லாக்கிங்கில் வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்காக இந்த மாதிரி வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒரிஜினல் டீசல் கிளாட்டரோட உள்ள சவுண்ட் நமக்கு கேட்குது. ஆனால் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்ஸ் இருந்தால் தான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பேனரோமிக் ஆகட்டும் இல்லை நார்மல் சன்ரூஃப்ஸில் 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற இடத்துல சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரோட்ஸை வந்து நம்மளுடைய சேஃப்டி மற்ற ரோடு யூசர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி ரோட்ஸை வந்து நம்மளால் சேஃபராக்க முடியும். நம்ம வந்து இந்த மாதிரி ஓல்டு ஜென்ரேஷன் கார்ஸ் ஓட்டும்போது தான் நம்ம இண்டஸ்ட்ரி இன்றைக்கி எங்கே சேஞ்ச் ஆகிருக்குது, கூட அந்த காலகட்டத்தில் கார்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு உள்ளது வந்து தெரியும். ஆனால் நீங்கள் பஜ்ரோஸ்லேயே இது வந்து ஒன் ஆஃப் த வெல் மெயின்டைன் பஜ்ரோ. அது வந்து நம்ம ஏறி உட்காந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே தெரியுது. கியர்லாம் அப்படி கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக, கிளச் கூட நல்ல கிளச் பைட்டோட
என்கேஜிங்காக இருக்குது. நீங்கள் இந்த 2.8 லிட்டர் என்ஜின் பற்றி பார்த்தோன்னா ஒரு ஓஜி என்ஜின், ஒரு பர்ஃபெக்டான டார்க் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின். ஏன்னா நீங்கள் 292 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 2000 RPMலேயே நமக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் கியர் ரேஷியோஸ் வந்து ஷார்ட்டரான கியர் ரேஷியோஸ், அதை நம்ம கியரை சேஞ்ச் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அன்னைக்கு உள்ள ஒரு க்ரூசிங் ரேஞ்சே ஒரு 110 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லோரும் மேக்ஸிமம் ஓட்டுவாங்க. இந்த ஷார்ட்டர் ரேஷியோஸே இது வந்து ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்கும். அன்றைக்கி டெட் பெடல் இருக்குது, ஆர்கன் டைப் இல்லை, நார்மலான ஒரு ஆக்சிலேட்டர் பெடல் தான், ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டைலில். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நல்லா விசிபிலிட்டி இருக்குது, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. எடுத்து சொல்ல வேண்டியது இதோட கம்ஃபர்ட். இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சில எஸ்யூவிஸை கூட வந்து இவ்வளவு கம்ஃபர்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க முடியுமாடானே? வாய்ப்பில்லை. இல்லை, வெர்டிக்கல் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அந்த பவுன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அது பவுன்ஸ் ஆனாலும் நம்மளை அப்படி வாங்கி வச்சிருக்குது. அது வந்து நம்மளை அப்படி உள்ளே வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த சீட்டு தான். மெயின் ரீசன் வந்து பார்த்தோன்னா இந்த சீட்டிங் பொசிஷன் தான். அதுவும் அந்த சீட்டில் இருக்கிற அந்த குஷனிங். பாடி ரோல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமோடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனால் ரோல் இருக்குது. ஆனால் கூட அதெல்லாம் ஒரு பெர்மிசிபிள் வேல்யூ தான். நம்ம வந்து ஒரு 90ல் போயிட்டுருக்கோம். 90 வந்து ஸ்பீடு வெளியே நம்ம உள்ளே உட்காந்துருக்கும்போது ஸ்பீட் தெரியல. 90ல் அப்படி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கிற ஒரு ஸ்டைல். என்ஜின் வந்து ஒரு 2500 RPMல ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. பர்ஃபெக்ட். ரேட்டிலெல்லாம் பெருசாக இல்லை. நான் வந்து அந்த ரியரில் அந்த டூல் கிட்டை பார்க்கும்போது நினச்சேன், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு மேனுஃபேக்சர் இப்படி டூல் கிட் கொடுத்தா முதல்ல ஓனர் வந்து எடுத்து வீட்டில் வச்சுருவாங்க. ஏன்னா அது ரேட்டில் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஜாப்பனீஸ் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அதை ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. பெருசாக ரேட்லிங் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல கூட அந்த பவுன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். டேனி, அந்த பவுன்ஸ் தெரிஞ்சுதா? அது 3 லிங்க் சஸ்பென்ஷன் பார்த்தியா? பர்ஃபெக்ட். டீசல் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. இத்தனைக்கும் இந்த காலகட்டத்தில் உள்ள டீசலே கிடையாது. இது ஓல்டு ஸ்கூல். ஏன்னா இவங்களுடைய மாண்டிரோ அதுக்கப்புறம் வந்ததில் தான் 3.2 லிட்டர் வந்திருக்கும். அதில் வந்து சிஆர்டிஐ டைரக்ட் இன்ஜெக்ஷனில் சிஆர்டிஐ வந்திருக்கும். இது ஓல்டு ஸ்கூல். ஸ்டில் அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் அந்த ஒரு இது இருக்குது. இப்போது நம்ம இந்த மீட்டரில் பார்க்கும்போது சூப்பர் செலக்டில் வந்து ரியர் 2 வீலுக்கு தான் வந்து க்ரீன் கலர் காட்டுது. ஆனால் சென்ட்ரல் லாக்கிங் டிஃப்ரென்ஷியலாக நம்ம என்கேஜ் பண்ணலை. அது ஒரு ஆஃப் ரோடிங் ஸ்டைலில் வந்து பண்ண முடியும். இங்கே அது எல்லாமே நமக்கு கொடுக்குது. ரெகுலராக 4x4 வந்து நம்ம போட்டால் கூட ஒரு வெட் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்லஷ்ஷான கண்டிஷனில் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா 2Hல இருந்து 4Hக்கு ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நம்ம ரன்னிங்கில் மாற்ற முடியும். இந்த சிஸ்டம் ஆன் த கோவில் உள்ள பழைய ஸ்டைல் கிடையாது. இன்றைக்கி ஷிஃப்ட் ஆன் த ஃப்ளைன்னு டெக்னாலஜி மாறிச்சு. ஆனால் இது வந்து ரெகுலரான ஒரு கியர் ஸ்டிக் கான்செப்டில் தான் இருக்குது. அப்புறம் எடுத்து சொல்ல வேண்டியது ஒன் டச் பவர் விண்டோ. ஆல் விண்டோஸுக்கு ஒன் டச் பவர் விண்டோ. அந்த ப்ரீமியம்னஸ்லையும் அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ்லையும் எந்த குறையுமே வைக்கல. அப்புறம் டார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசணும். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தாலே தெரியும், 4x4 கேப்பபிள். ஈக்குவலி டார்க் டிஸ்ட்ரிபியூட்டடாக தான் இதோட இன்ஜினியரிங் இருந்தது. ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சுது. அதில் எந்த குறையுமே இது வைக்கல. ஒரு ஸ்டியரிங் நமக்கு தெரியும், இது வந்து ஹைட்ராலிக் அசிஸ்டட். பொதுவாகவே ரேக் அண்ட் பினியன் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரீசர்க்குலேட்டிங் பால்னு ஒரு கான்செப்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு இமேஜ் பார்க்கலாம். நான் இதை ஆக்சுவலி கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து லேர்ன் பண்ணது ஒன்று. இந்த வெஹிக்கிளில் இது இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு. ஏன்னா இப்போ நம்ம இந்த வண்டி பற்றி பேசுகிறதே இல்லை யாருக்கிட்டையும். இந்த வண்டிக்கு இந்த காருக்கு கண்டென்ட் எடுக்கும்போது ரீசர்க்குலேட்டிங் பால்னு சொல்லும்போது திருப்பி நம்ம சர்ச் பண்ணும்போது அது திருப்பி ஞாபகத்துக்கு வந்தது. நான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி சொன்னேன்னா, இந்த மாதிரி பெரிய ட்ரக்குக்கு வந்து நம்ம ஜாக் வைக்கிறோன்னா சர்க்கிள் பண்ணி தானே அதை ஜாக்கை சுற்றுவாங்க. சுற்றும் போது ஒரு த்ரெட் டைப்பாக வந்து அப்படி அந்த ஜாக் வந்து மேலே வரும். அதே மாதிரி இது வந்து ஒரு சர்க்குலர் டைப்பில் ஒரு ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை சுற்றி ஒரு கன்சோல், அதில் கொஞ்சம் பால்ஸ் இருக்கும், அது பேரிங் மாதிரி. அதில் தான் இந்த ஸ்டியரிங் ஷாஃப்ட் வந்து சுற்றி லோவர் ஆமுக்கு வந்து ஐ மீன் அந்த கண்ட்ரோல் ஆமுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் போகும். அதோடைய பாயிண்ட் என்னென்னா, அவ்வளோ லைட்டாகவும் கொடுக்க முடியும், அஜைலாகவும் கொடுக்க முடியும், ஹெவியாகவும் இது ஒர்க் ஆக முடியும். அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஆஃப் ரோட் பண்ணும்போது அந்த ஆர்டிகுலேஷன் எவ்வளோ தூரம் ஆகுதோ அவ்வளோ லோடும் ஸ்டியரிங்கில் பிடிக்கும். அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி டியூரபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணி ஹைட்ராலிக் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அது ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இன்றைக்கெல்லாம் நம்ம அதை பார்க்கவே முடியாது.
இன்னைக்கு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வரப்போய் இந்த இன்ஜினியரிங் கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. அதில் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கிட். அப்புறம் நீங்கள் பாருங்களேன், பிரேக் பண்ணும்போது கியர் இடிக்கவே செய்யாது. அது எப்போவுமே அந்த கட்டிங் எட்ஜ் வந்து ஜாப்பனீஸில் இருக்கும். இந்த மாதிரி கார்ஸ் ஓட்டும்போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். என்னென்னா அந்த ஓல்டு ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் வந்து பீப்புள் கூட எவ்வளோ கனெக்டிவிட்டி இருந்தது. ஏன்னா இது வந்து எல்லாமே டைரெக்டாக இருக்குது. நம்மளுடைய இன்புட் ஸ்டியரிங் இருக்குது, இந்த ஸ்டியரிங்லேருந்து டைரெக்டாக வீலுக்கு போகுது. இந்த ஷிஃப்ட் பை ஒயர் இல்லை ட்ரைவ் பை ஒயர் கான்செப்டே இல்லை. நீங்கள் நம்ம ட்ராட்டில் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே டிரைவர்கிட்ட இருந்து பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுற அந்த பர்ஃபெக்ஷன் நீங்கள் பார்த்தா கூட இது வந்து டால் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ரவ் பண்ணால் சவுண்டு தான் போடும். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த என்ஜினை புரிஞ்சாச்சு, ஓகே இது ஷார்ட் ரேஷியோ. இதில் வந்து மெஷின் லேர்னிங் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய ட்ராட்டலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பெரிய சென்சாரோடைய அவுட்புட்லாம் கிடையாது. பியூர் மெக்கானிக்கல். அந்த பியூர் மெக்கானிக்கல்னு சொல்லும்போது நான் ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணேன், அது ஒரு பிளிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. அது அப்படி ஒரு கனெக்டிவிட்டியில் நமக்கு இருக்கும். அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிள், அதுலேயும் ஒரு வெல் மெயின்டைன் வெஹிக்கிள்னு சொல்லும்போது அது இன்னும் ஒரு அடிஷன் அதில். இப்போ இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.9 மீட்டர்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுது. இவ்வளவு ஹெவியான கார், அப்ராக்சிமேட்லி 2.2 டன் வந்து கர்வ் வெயிட் இருக்குது. கிராஸ் வெயிட் இப்போ ஒரு 2500 கிலோவாக நம்ம சொல்லலாம். அப்படி இருந்ததுக்கப்புறம் கூட வெஹிக்கிளில் வந்து அவ்வளோ லைட்டான கண்ட்ரோல்ஸ் இருக்கிறது இந்த இன்ஜினியரிங்கோடைய ஒரு அடாப்டேஷன் தான். எனக்கு இந்த கியர் ஸ்லாட்டு தான் ரொம்ப பிடிச்சது. என்னென்னா அப்படி பர்ஃபெக்டாக வந்து ஸ்லாட்ஸ் ஆகுது. இப்போ நிறைய நியூ ஜென் பீப்புளுக்கு வந்து நம்ம ஏன் இந்த பழைய காரோட கண்டென்ட் எல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் விற்கவா போகுதுன்னெல்லாம் போன தடவை ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அது என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க நீங்கள் டைம் எடுத்து இந்த மாதிரி ஓல்டு கார்ஸ் வந்து ஓட்டணும். ஸ்பீடாக கார் ஓட்டுறது மட்டும் கிடையாது அந்த டிரைவிங்கில் கிடைக்கிற ஜாய் வந்து. ஏன்னா இந்த பேப்பர் ஸ்பெக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்மில் 290 நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இன்றைக்கி 450 நியூட்டன் மீட்டரில் எல்லாம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிராஸ் ஓவர்ஸே நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் அந்த ஒரிஜினாலிட்டியை, அதாவது நான் என்ன அந்த ஓஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, அந்த மெக்கானிக்கலி அன்னைக்கு என்ஜினியரிங் எப்படி இருந்ததுன்னு தான் பாயிண்ட். அதாவது நம்ம இவ்வளோ ஃபேட்டான ஹெவியான ஒரு கார் இவ்வளோ அஜைலாக லைட்டாக நம்மளால் ஓட்ட முடியுது. ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணணும்னு ஒரு ஃபேக்டர் இதில் வரவே இல்லை. நம்ம ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினாலே அந்த ஓட்டுற அவ்வளோ நேரம் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மீட்டரோட குவாலிட்டியை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுமா? ஆல்டி மீட்டர் ஆகட்டும், இந்த இன்க்ளினோமீட்டர். நம்ம இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்லோப்பில் நம்ம அதில் ஏறும்போது நமக்கு அது காட்டும். அதெல்லாம் இன்னைக்குள்ள கார்ஸில் நம்மளால் அதை பார்க்கவே முடியாது. அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த கார்ஸில் இருக்குது. செகண்ட் ரோ வந்து நமக்கு ரெக்ளைன் பண்ண முடியும். இந்த ஆம்பரஸில் இருக்கிறது, ஹை ரைஸில் இருக்கிறது, அது கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட். அந்த ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் கூட கம்ஃபர்ட் பாயிண்டில் தான் வச்சுருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. இப்போ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஆஸ்ட்ரே இருக்குது. அந்த பீரியடில் வந்து ஆஸ்ட்ரேஸ் வந்து கார்ஸில் இம்பார்ட்டன்ட். அந்த டோர்லேயும் ஆஸ்ட்ரேஸ் இருக்குது. பஜ்ரோ வந்து 2016 கரெக்டாக சொல்ல போனால் பஜ்ரோ 2012 வந்து ஒரு பீரியடில் எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்களுடைய பஜ்ரோவில் நான் ஒரு பீரியடில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த பஜ்ரோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல் வந்து தெரிஞ்சது. ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது இந்த ரோட்டில் நம்ம மீடியன் இருக்கிறத வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டான ஒரு போர்ஷனில் வந்து ஒரு ஒரு இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே அது 4 ஹெல்சி போட்டு ஏறி போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி பஜ்ரோவில் ஒரு கிரேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 2016 வந்து பஜ்ரோவில் ஒரு பயங்கர ஆசை வந்தது. அதெல்லாம் மோட்டோ வேனெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீரியடில் வந்து பஜ்ரோ ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது அப்படி நடக்கலை. அதுக்கு பிறகு அப்படி பஜ்ரோவே மனசில் இல்லை. இந்த தம்பிக்கிட்ட இந்த கண்டென்ட்டுக்காக பேசுனதுக்கப்புறம் தான் அந்த பஜ்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்டுக்கு இருக்கிற ஒரு வேல்யூ, அதோடைய அந்த ஒரு அதோடைய பொட்டன்ஷியல் பற்றின அந்த கண்டென்ட்டை திருப்பி தேடும்போது இருந்தது. ரீசெண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மோகனண்ணா வந்து ஒரு மாண்டிரோ போட்டிருந்தாங்க, 3.2 லிட்டர். இது வந்து பவரும் டார்க் எல்லாம் கம்மி. அது 192 PS கிட்ட இருக்கும், 340 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும். அதனால பொட்டன்ஷியல் சிஆர்டிஐ சிஸ்டம். அது நீங்கள் இது வந்து ஓல்டு ஸ்கூல் டைப். அது உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு மாடர்ன் ஸ்டைலில் இருக்கும். 6CD எல்லாம் அதை வாங்கி உள்ள ஸ்வாலோ பண்ணி வச்சுருக்கோம். அப்படிலாம் நிறைய ஸ்டோரி உண்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைரேட்டட் CD போட்டால் ஒர்க் ஆகாது, உள்ளே பிடிச்சி வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம அதை ரீசெட் பண்ணி தான் எடுக்கணும். அப்படியெல்லாம் அதில் நிறைய கதைகள் உண்டு.
அதெல்லாம் அடுத்த லெவலில். அன்னைக்கு எய்ஸினோட டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருந்தது. பஜ்ரோ வந்து குரோ ஆகி வந்த நேரம் அவங்க கரெக்டான ப்ராப்பரான அப்டேட் எடுத்துகிட்டு வரல. அப்படி மிஸ்துபிஷி வந்து ஒரு 2010க்கு அப்புறமே ஃபுல்லாக குழப்பத்தில் தான் இருந்தாங்க. நான் அதை ப்ளேம் பண்ணுறது வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட கொலாபரேஷன் தான். அவங்களுக்கு பதிலாக இன்னொரு பிராண்டு கூட அவங்க கொலாபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருப்பாங்க. இந்த பிராண்ட் இங்கே லைவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பிராண்ட் லைவாக இருந்திருக்குன்னா இது குளோபலி ஸ்டாப் பண்ணியாச்சு. 21ஓட குளோபலி பஜ்ரோ ஸ்டாப் ஆச்சுது. பட் ஸ்டில் இங்கே இன்னும் வெஹிக்கிள்ஸ் இருந்திருக்கும். மிஸ்துபிஷியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரேஜை வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து நிறைய கொலாபரேஷன் ட்ரை பண்ணாங்க. அது நடக்கல. ரீசெண்டாக கூட நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, மிஸ்துபிஷி திருப்பி வருதுன்னு. ஆனால் அதெல்லாம் நியூஸ் ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா அவங்க இனி திருப்பி வரப்போகிறதில்ல. ஏன்னா இப்போ அவங்களோட கொலாபரேஷனே வந்து ரெனோ நிசான் கூட இருக்குது. அதுலேயும் இந்தியாவில் அதுக்கு இனி ஸ்கோப் இல்லை. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஐகானிக் லெஜண்ட். எவ்வளோ வருஷம்தான் ஆனாலும் நான் அடிக்கடி நம்ம பாட்காஸ்ட்டில் சொல்கிறது ஒன்று பார்த்தீங்களா, ஒரு ஈவி கம்பெனி வந்து 10-15 வருஷத்தில் ஒரு லைனப்பை உருவாக்கி அவங்க போயிடுவாங்க. ஆனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோடைய இதில் ஜாப்பனீஸ் என்ஜினியரிங்கில் இந்த காரோடைய ஸ்பேஸை இன்னொரு காரால் எடுக்கவே முடியாது. மோட்டோஃபார்ம் நீங்கள் வந்து சியாராவுடைய கண்டென்ட் நம்ம எடுக்கும்போதே நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா நாங்கள் வந்து டிராஃபிக் சென்ஸ் இல்லாமல் ரோட்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், அதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நாகர்கோவில் கன்னியாகுமரியை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்த 4-வே வந்து எங்களுக்கு நாங்கள் நிற்கிறதுலேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆயிடுது. இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற பீப்புள் வந்து அந்த ரோட்டில் அப்படி போய் இந்த சர்வீஸ் லைனில் ஏறி மேலே ஏறுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் இங்கே உள்ள லோக்கல்ஸ் மட்டும்தான், நேட்டிவ் பீப்புள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இதில் ஷூட் பண்ணுறது. இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹைவேக்குள்ளே நாங்கள் ட்ரெஸ்பாஸ் பண்ணவே இல்லை. அது அன்னைக்கு நான் எப்படி கன்வே பண்ணுறேன்னு தெரியாமல் தான் சொல்ல முடியாது. நிறைய வீடியோஸ் நம்ம இங்கே எடுப்போம். ஏன்னா நீங்கள் நம்மளுடைய மோட்டோவேகன் வீடியோஸ் நம்ம மார்த்தாண்டம் ஸ்டைலில் நாகர்கோவில் எடுக்கிறது எல்லாமே இந்த 4-வேயோட ரோடு தான். இது வந்து கோவளம் டு கன்னியாகுமரி போகிற அந்த ரோடோடைய இது கரெக்டாக சொல்ல போனால் இதுதான் புதிய மகாராஷ்டிராவில் மும்பை பக்கம் பன்வேல் டு சேலம் ஹைவே. இந்த ஹைவே இல்லை, பன்வேல் டு கன்னியாகுமரி ஹைவே இது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஐகானிக் கார்ஸில் ஒரு டே வெல் ஸ்பெண்ட் நம்ம அடிக்கடி சொல்கிறதுல இன்றைக்கும் டே வெல் ஸ்பெண்ட், ஒரு வெல் மெயின்டைன்டு காரை அதை ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. நீங்கள் பாட்காஸ்ட்லாம் நம்ம என்ன பேசுகிறோன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஒரு பீரியடில் ஓட்டுனது தான். அந்த ஓட்டுனதுலேருந்து நம்ம இன்றைக்கி இதை ஓட்டியிருக்கோம். இப்போ இருக்கிற கார்ஸ் நம்ம ஓட்டுறோம், எலக்ட்ரிக் டாய்ஸை நம்ம ஓட்டுறோம். எலக்ட்ரிக் டாய்ஸ் நான் சொல்கிறது வந்து எலக்ட்ரிக் கார்ஸை சொல்கிறேன். அந்த இடத்துல இந்த கார்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. மெயினாக அந்த ஸ்டியரிங்கை நீங்கள் பார்க்கணும். அந்த ரீசர்க்குலேட்டிங் பால்னு சொல்லக்கூடியது அது ஒரு என்ஜினியரிங் மாஸ்டர் பீஸ். அப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து லீவ் சஸ்பென்ஷன் இருந்த இடத்துல வந்து காயில் ஸ்ப்ரிங், ஃப்ரண்டில் வந்து விஷ்போன் சஸ்பென்ஷன், அப்படி எல்லாத்துலேயுமே இன்க்ளூசிவாக ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு இது. இந்த மாதிரி கார்ஸ் வச்சுருக்கிறவங்க இல்லை இந்த கார்ஸ் ஓட்டுனவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அக்ஷய் பிரதருக்கு ப்ளஸ் வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்ஸ்.